ஹலோ மை டியர் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம நீட்டோடைய செகண்ட் சாப்டர், அதாவது கிளாஸ் 11உடைய செகண்ட் சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு புத்தம் புதிய சாப்டர். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா லிவிங் வேர்ல்ட் பார்த்தோம். கரெக்டாக அது ஆல்மோஸ்ட் ஒரு 35 மினிட்ஸ் முடிஞ்சு போச்சு. பட் அதில் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்ஸ் நான் ஆட் பண்ண வேண்டி இருக்குது. பட் ஆனால் நம்ம லேட்டர் பார்ட்டில் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ரொம்ப போட்டு இப்போவே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் 2024, 2025, 2026 எந்த மாதிரியான நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலுமே டூ நாட் வரி. நம்மளுக்கு பார்க்குற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ நம்ம எப்போவுமே பசங்களா, நான் ஒரு செஷனை மோர் தென் 30 மினிட்ஸ் ப்ரொலாங் பண்ண மாட்டேன். நான் கரெக்டாக டைம் பார்த்து வச்சுக்கிட்டேன். வை? பிகாஸ் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஹியூமனோடைய ரிட்டென்ஷன் பவர் இருக்குல்ல, இட் இஸ் நாட் மோர் தென் 40 மினிட்ஸ். ஸோ 30 மினிட்ஸ், அந்த 30 மினிட்ஸ்லையுமே எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து ஐ கேன் மேக் இன் டு கெட் இன்சைட் யுவர் பிரெயினோ, ஐ வில் டூ தட். டூ நாட் வரி. அண்ட் ஆல்வேஸ் எப்போவுமே ஜுவாலஜி கிளாஸ், பிரியாங்கா மேம் கிளாஸ் அப்படி இருந்தாலுமே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லா கிளாஸ்லையுமே நான் சொல்கிறது தான். ப்ளீஸ் டூ டேக் நோட்ஸ், ஓகேவா? இன்றைக்கி நம்ம பயாலாஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இப்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த சாப்டர் எதுக்கியா நம்ம படிக்கிறோம் கிளாஸ் 11th இப்படி ஒரு சாப்டர் இவ்வளோ பேஜஸாக எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, தேர் இஸ் அ பர்பஸ் டு இட். இப்போ உங்கள் கிரேட் 11 ஆகட்டும், கிரேட் 12 ஆகட்டும், இது ரெண்டுத்துக்கான பயங்கரமான பேசிக்ஸ் இஸ் இன் யோர் கிரேட் 10th. கிரேட் 10th ரொம்ப சூப்பர் டூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க, ஐ எம் நாட் சேயிங் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர், ஐம் சேயிங் ரொம்ப சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களுக்கு கிரேட் 11 and 12 ரொம்ப சூப்பரான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், ஸ்பெஷலி இன் நீட். பிகாஸ் ஃபிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், பயாலஜி ஆகட்டும், எல்லாமே பசங்களா மக்கடிக்கிறது ஒரு வேலையே கிடையாது, ஓகேவா? யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வெரி வெல். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இப்போது ஓகே, இதெல்லாம் என்ன பற்றி நோட். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சாப்டருக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சாப்டர் பயாலாஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணணும்னா, இப்போ வீட்டில் அம்மாவும் அப்பாவும் கடைக்கு போயிட்டு, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு, ஒரு பை ஃபுல்லாக they are getting so many things, ஓகேவா? என்ன பண்ணுவோம்? அதை செக்ரிகேட் பண்ணுவோம். ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் தனியாக, டாய்லெட் கிளீனரி ஐட்டம்ஸ்லாம் தனியாக, டிஸ்பென்சரி ஐட்டம்ஸ்லாம் தனியாக, ஹைஜீனிக் ஐட்டம்ஸ்லாம் தனியாக, அதுக்கப்புறம் கிச்சனில் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே தனியாக, குக்கிங் ஐட்டம்ஸ் தனியாக, க்ராசரிஸ், அந்த மாதிரி செப்பரேட்டாக நம்ம அதை ஒரு குரூப்பாக பிரிச்சுருவோம். எப்படி அந்த குரூப்புக்கு ஒரு கன்க்ளூட் வரும்? பிகாஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்க்கெல்லாம் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது, கரெக்டாக? அவ்வளோதான் கான்செப்ட். இதை புரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரியும். அந்த மாதிரி நம்ம ஹோல் பயோடைவர்சிஃபைடு வேர்ல்டில் என்ன நடக்கும்? நிறையா பிளான்ட்ஸ், ஆனிமல்ஸ், ஆல்கே, ஃபங்கை, மைக்ரோ ஆர்கனிசம், அந்த மாதிரி ரொம்ப நிறையா இருக்குது. இப்போ இது எல்லாமே கிளஸ்டராக பிடிச்சிட்டு போ. இது ஒரு பிளான்ட், இது ஒரு அனிமல், அப்படி போட்டால் நல்லா இருக்காது, கரெக்டாக? ஒன்றத்தை பற்றி டீட்டெயில்டான டிஸ்கிரிப்ஷன், ஒன்றத்தை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அதை டிஃப்ரெண்ட் கிளாஸஸாக டிவைட் பண்ணணும். இங்கே பயாலாஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் நிறையா நம்ம டிவைட் பண்ணோம். ஒன்று கிளாஸஸில், கிங்டம்ஸில், அந்த மாதிரி. லிவிங் வேர்ல்டில் நம்ம படித்தோம்ல, டிஃப்ரெண்ட் டாக்ஸா, கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ், இதெல்லாம் படித்தோம்ல, ஞாபகம் இருக்கா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஒரு பெரிய ஹார்ட்னு போடுங்க. ஸோ பயாலாஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனுக்கு நம்ம புக்கில், அண்ட் பசங்களா whenever I teach you, புக்கில் அப்படியே லைன் பை லைனாக அது மாதிரி பார்க்காதீங்க. ஐ ஹாவ் மை டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் த பிபிடி. ஸோ புக்கோட கம்பேர் பண்ணாதீங்க, பட் கண்டிப்பாக புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் இல்லை இருக்குது. அதை பற்றி டூ நாட் வரி, சரியா? இப்போ பயாலாஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்னா என்ன அர்த்தம்னா, சயின்டிஃபிக்கான ப்ரொசீஜர். இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ண முடியாது, கரெக்டாக? அப்போ க்ரீன் கலர் பிளான்ட் எல்லாமே எனக்கு பிடிக்கும், இதெல்லாம் ஒரு குரூப்பு. குட்டி பிளான்ட் எல்லாம் ஒரு குரூப்பு. எனக்கு இந்த பிளான்ட் மட்டும் தான், இந்த செடி மட்டும் தான் சாப்பிட பிடிக்கும், இதெல்லாம் ஒரு குரூப். ஐ ரியலி கேனாட் டூ தட். அதனால தான் சயின்டிஃபிக் ப்ரொசீஜர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட். ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளான்ட் ஆர் அன் அனிமல் ஒரு சயின்டிஃபிக் ப்ரொசீஜர் மூலமாக கிளாஸிஃபை பண்ணுறது இஸ் வாட் இஸ் பயாலாஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன், ஓகேவா? ஆஃப் அரேஞ்சிங் ஆர்கானிசம்ஸ் இன்டு குரூப்ஸ், சப் குரூப்ஸ். இப்போ இது ஒரு குரூப்னா என்னது? இப்போ எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, இது ஒரு குரூப். அப்பா ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பா. இப்போ அதை சப் குரூப் ஆக்குற. இந்த ஸ்நாக்ஸ்லேயே
குக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ், குக்கிங் வித்தவுட் ஃபயர் அப்படியே எடுத்து பேக்கெட்டை பிரித்து சாப்பிட வேண்டிய ஸ்நாக்ஸ். தட்ஸ் அ சப் குரூப். அப்போனா குரூப் இஸ் அ ஸ்நாக், பட் அது சப் குரூப் என்னது? ஒன்று ஒரு சிமிலாரிட்டி ஷேர் பண்ணுது, இன்னொன்று இன்னொரு சிமிலாரிட்டி ஷேர் பண்ணுது. குக் பண்ணுற ஸ்நாக்ஸுமே குக்கிங் வித்தவுட் ஃபயரில் இருக்கிற ஸ்நாக்ஸுமே டிசிமிலர், கரெக்டாக? ஏன்னா இதை அப்படியே சாப்பிட்லாம் ராவா, இதை குக் பண்ணி தான் சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி தான் பசங்க நம்ம பிளான்ட் கிங்டமும் சரி அனிமல் கிங்டமும் சரி நம்மளோட சயின்டிஸ்ட்லாம் அவ்வளோ சூப்பர் டூப்பராக என்ன பண்ணி வச்சுருக்காங்க, அப்படியே கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜெனரேஷனில் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். அப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சயின்டிஸ்ட்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு 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 பெரிய ஒரு கன்க்ளூஷனுக்கு தே வுட் ஹவ் கம் அப் டு. சரியா? இப்போ இதுதான் நான் சொன்னல, பேஸ்ட் ஆன் த சிமிலாரிட்டிஸ், பேஸ்ட் ஆன் த டிசிமிலாரிட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு பயாலாஜிக்கல் கிளாசிஃபிகேஷனை சயின்டிஃபிக் ப்ரொசீஜர், சயின்டிஃபிக்காக ஏனா தானும் கிடையாது, ஸ்பெசிஃபிக்கான க்ரைட்டீரியாவை வச்சு கிளாஸிஃபை பண்ணி இதை என்ன பண்ணுறாங்க? தே ஆர் அரேஞ்சிங். ஹவு டு தே அரேஞ்ச் இட்? இன்டு வேரியஸ் குரூப்ஸ், வேரியஸ் சப் குரூப்ஸ், வேரியஸ் கிங்டம்ஸ், கிளாஸ், ஆர்டர், அந்த மாதிரி. இப்போது எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க? ஹைரார்கி. ஹைரார்கினா என்னது? ஸ்டெப்ஸ் ஆர் ஸ்டேஜஸ். எப்படி பண்ணுறாங்க? ஓகேப்பா, இது ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். சரி, இது ஒரு குரூப் ஆகட்டும். ஏன்? இதுக்கு ஒரு சிங்கிள் செல் இருக்குது. நெக்ஸ்ட் இது ஒரு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். எதனால? இதுக்கு மெனி செல் இருக்குது. அப்போ சிங்கிள் செல் ஆர்கானிசம்க்கு செல் வால் இருக்கா இல்லையா? அப்போ யூனிசெல்லுலருக்கு எப்படி இருக்குது? மல்டி செல்லுலருக்கு செல் வால் இருக்கா இல்லையா? இப்படி பண்ணல. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு தே கிளாஸிஃபை இட். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்கான மார்ஃபலாஜிக்கல் கேரக்டரை வச்சு, ஒரு ஸ்பெசிஃபிக்கான அனட்டாமிக்கல் கேரக்டரை வச்சு. இப்போ மார்ஃபாலஜினா என்ன, அனட்டமினா என்னன்னு பார்க்கலாம். பிகாஸ் நான் 12th படிக்கும்போது நீங்களாம் நம்ப மாட்டீங்க, ஐ ரியலி டிடன்ட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி. உங்களுக்கும் அந்த மாதிரி தெரியாமல் இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. டு நாட் வரி, ஐ எம் ஹியர் அண்ட் நோ ஃபியர். No fear when I am here. சரியா? So do not worry, always I am there to teach you. ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த 3 மட்டும் படிச்சிடலாம். பிகாஸ் புக்ஸில் வந்து பீட் கிரேட் 11 அண்ட் கிரேட் 12 கண்டிப்பாக நிறையா இந்த மாதிரி சொல்லுவாங்க. அனட்டாமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், மார்ஃபலாஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபிசியோலாஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்படின்னா என்னப்பா? ஃபர்ஸ்ட் இஸ் மார்ஃபாலஜி. ஓகேவா? மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜினா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு பிளான்ட் இல்லை ஒரு அனிமலை பார்க்குறேன். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்? அதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். இந்த பிளான்ட் இஸ் க்ரீன் இன் கலர். லீஃப் பாரு குட்டியாக பிளண்ட்டாக இருக்குது. இதோட ரூட்டு டேப் ரூட் சிஸ்டம். அப்போ ஒரு அனிமலை பார்த்தா என்ன சொல்கிறோம்? இந்த அனிமலுக்கு 4 லிம்ஸ் இருக்குது பாரு, இதோட ஃபர்ல ஸ்ட்ரைக்ஸ் இருக்குது, இதுக்கு 2 இயர்ஸ் இருக்குது, இதுக்கு விஸ்கர்ஸ் இருக்குது. பூனைக்கெல்லாம் பூனை முடி இருக்கும்ல, கேட் ஃபேமிலி, விஸ்கர்ஸ் இருக்குது, இதுக்கு கெனைன் டீத் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்பீஷீஸை பார்த்து அப்படியே கண்ணில் நான் என்ன பார்க்குறேனோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்மளுடைய மார்ஃபாலஜி. ஆல்வேஸ் ரிமெம்பர், லாஜி அப்படின்னா ஸ்டடி. பயாலஜியில் ஃபிசியாலஜி, மார்ஃபாலஜி, அனாலஜி, ஜுவாலஜி இது மாதிரி எது இருந்தாலுமே லாஜி அப்படின்னா ஸ்டடின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இஸ் அனாட்டமி. அனாட்டமினா என்ன அர்த்தம்னா, கண்டிப்பாக என்னோடய பசங்களாம் எம்பிபிஎஸ் படிக்க போகிறாங்க. அப்போ தேர் வுட் பி ஸோ மச் ஆஃப் அனட்டாமி கிளாஸஸ். என்னது? ஹியூமன் டைசெக்ஷன் நிறையா பார்ப்பீங்க. ஹியூமனோட ஸ்கின் டைசெக்ஷன். இப்போவே சொல்லிட்டு அந்த க்யூரியாசிட்டி இருக்காதுல்ல, பிகாஸ் ஐ ஹாவ் அட்டெண்டட் ஃபியூ செஷன்ஸ். அந்த கதையெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். பட் ஸ்டில் திஸ் அனாட்டமி கிளாஸஸ்லாம் இருக்கும். ஓகே, அப்போ அனாட்டமினா என்னப்பா? ஒரு ஸ்பெசிஃபிக்கான கிராஸ் செக்ஷன் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன். ஒரு ஸ்டெம் ஆகட்டும், அதை இப்படி க்ராஸாக பிரிக்கிறது இல்லை ட்ரான்ஸ்வர்ஸாக கட் பண்ணுறது. அப்படி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ், இப்போ ஒரு ஸ்டெம்மோ ரூட்டோ இருந்தால் நம்ம என்னெல்லாம் வாஸ்குலர் பண்டில்ஸ் பார்ப்போம். கரெக்டாக ஜைலம் இருக்கும், ஃப்ளோயம் இருக்கும், தி எபிடர்மல் லேயர் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிஷ்யூஸ், இது உள்ளே இருக்கிறதோடைய ஸ்ட்ரக்சர் பற்றி படிக்கிறது இஸ் வாட் இஸ் anatomy. So morphological characteristics of this, anatomical characteristics of this. அப்போ நெக்ஸ்ட் என்னது? physiology. ஓகேவா?
ஃபிசியாலஜி. ஸோ நீங்கள் ஃபிசியாலஜி கிளாஸஸுமே எம்பிபிஎஸ்ல நிறைய படிப்பீங்க. ஐ கெஸ் ஃப்ரம் செகண்ட் or தேர்ட் இயர், ஐம் நாட் வெரி ஷுர். பேசிக்ஸ் ரொம்ப பயங்கரமாக சொல்லி தருவாங்க, பீட் அனாட்டமி ஆர் ஃபிசியாலஜி. பிகாஸ் நம்மளோட ஹியூமன் பாடி ஃபிசியாலஜி இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஃபிசியாலஜினா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்கனோடைய ஃபங்க்ஷன் பற்றி படிக்கிறது. இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு படிக்கிறது தான் இஸ் யோர் ஃபிசியாலஜி. ஓகே, இந்த மாதிரி வேறு நிறைய லாஜிஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இப்படி ஒரு லாஜி பயாலஜி ரிலேட்டடாக தெரிஞ்சிருந்தா டூ கமெண்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகேவா? ஸோ டோன்ட் பி ஒன்லி புக் வார்ம் பசங்களா. ஸ்டடி 2 to 3 திங்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த புக். அப்போ தான் யூனோ அடுத்தவங்களை விட நம்ம ரொம்ப தனித்துவமாக தெரிய முடியும். ஓகேவா? ஸோ பி இன் மை காலேஜ் அந்த மாதிரி நான் சில விஷயம் படித்த போய் தான் சில விஷயம் ரொம்ப காமன் நம்ம பேசுவோம், ஆனால் அடுத்தவங்க அதை ரொம்ப புதுசாக பார்ப்பாங்க. நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இவங்க பேசுகிறாங்களேன்னு. ஸோ எப்போவுமே ஐ வாண்ட் ஆல் ஆஃப் மை டார்லிங் பசங்கள்ஸ் டு பி லைக் தேட். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நிறையா படிங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம், இந்த பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் இப்போ நம்ம எக்ஸாக்டாக ஒரு சாப்டருக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ஃபிலோசஃபர் யாருன்னா, மை ஃபேவரட் ஃபிலாசபர், க்ரீக்கிஷ் ஃபிலாசபர் அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் என்ன பண்ணுறாருன்னா, எப்படியாவது இங்கே நம்ம அலைன்மெண்ட்டே இல்லாமல் இருக்குப்பா நம்ம வேர்ல்டில் இருக்கிற பயோடைவர்சிட்டி, நம்ம எப்படியாவது ஸ்பெசிஃபிக்காக அதை கிளாஸிஃபை பண்ணோன்னு நம்ம ஐயா தான் வாட் ஹீ டிட், ஹீ கிளாஸிஃபைட். ஃபர்ஸ்ட் எப்படி கிளாஸிஃபை பண்ணாருன்னா மார்ஃபலாஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ மார்ஃபலாஜினா என்னது, ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளான்ட் ஒரு அன் அனிமல் அதோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸை பார்த்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது தான் நம்மளுடைய மார்ஃபாலஜி. சரியா? ஸோ இந்த மார்ஃபாலஜி பார்த்து சூப்பராக ஒரு கிளாஸிஃபிகேஷனுக்கு வந்துட்டாரு. என்னன்னா இதுதான் பசங்களா, ஒரு பிளான்ட். ஓகேவா? ஒரு பிளான்ட் இதை 3 டிவைட் பண்ணியாச்சு. என்னது? ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், ஹர்ப்ஸ். அப்போ என்ன பண்ணிட்டாரு, நல்லா டாலா, உட்டியா, பல்கா, லாங் ஸ்டெம்மில் இருக்கிறது எல்லாமே ட்ரீ, ப்ரௌனிஷ் ஸ்டெம்மில் இருக்கிறது எல்லாமே ட்ரீ. அப்போ ஷ்ரப்னா என்னது, கொஞ்சம் ஹியூமன் ஹைட்டுக்கு இருக்கிற மாதிரி, நல்லா புஷ்ஷியான பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி, லைட் ப்ரௌனிஷ் ஸ்டெம் இருக்கிற மாதிரி, மீடியம் சைஸ் ஸ்டெம் இருக்கிற மாதிரி, அது மாதிரியான பிளான்ட்டெல்லாம் எதில் பண்ணிட்டாங்க, ஷ்ரப்பில் பண்ணிட்டாரு. அப்போ ஹர்ப் எல்லாம் குட்டி குட்டி ஷார்ட் புஷி பிளான்ட்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ் செடி குட்டியாக இருக்கும்ல, அண்ட் மோரோவர் இதோட ஸ்டெம் எல்லாமே வந்து க்ரீனிஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஹர்ப் அப்படின்னு பண்ணிட்டாரு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம அரிஸ்டாட்டில் ஹீ லேட் த பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷனுக்கு ஒரு பேசிஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா நம்மளுடைய ஃபிலாசபர் அரிஸ்டாட்டில். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அனிமல்ஸையும் இந்த மாதிரி. சரி, பிளான்ட்டு என்னோட வேலை மார்ஃபலாஜிக்கலாக பார்த்தா இது இப்படின்னு நான் கிளாஸிஃபை பண்ணிட்டேன். அப்போ நான் இந்த அனிமல்ஸை எப்படி நான் கிளாஸிஃபை பண்ணுறேன், அதுதான் நம்ம அரிஸ்டாட்டில் பண்ணார். என்ன பண்ணார் பார்க்கலாம். இன்ட்டு 2 groups, பிளான்ட்ஸை 3 groups-ஆக பண்ண மாதிரி அனிமல்ஸை 2 groups-ஆக பண்ணிட்டார். பேஸ்ட் ஆன் த பிளட், வித் ரெட் பிளட், வித்தவுட் ரெட் பிளட் இப்படின்னு பண்ணிட்டாரு. ரொம்ப சிம்பிள், எந்தெந்த அனிமலுக்குலாம் பிளட்டு பார்க்க ரெட்டாக இருக்கோ ரெட் பிளட் அனிமல்ஸ். சரியா? எந்தெந்த அனிமலுக்கு வந்து ரெட் பிளட் இல்லையோ, ஹீமோசில் பிக்மெண்ட்ஸ் இருக்குல்ல, க்ரீனிஷ், ஒயிட்டிஷ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் யோர் காக்ரோச்சஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன கிளாஸிஃபை பண்ணிட்டாரு, வித்தவுட் ரெட் பிளட் அனிமல்ஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ணிட்டாரு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் நம்மளுடைய அரிஸ்டாட்டில் கிரேட் ஃபிலாசபர் who laid the basis of biological classification. என்ன பண்ணாரு, பிளான்ட்ஸை 3 important groups ஆகவும் அனிமல்ஸை 2 important groups ஆகவும் he classified. பிளான்ட்ஸை எப்படி, ட்ரீஸ், ஹர்ப்ஸ், ஷ்ரப்ஸ். இது அனிமல் வித் பிளட், அனிமல் வித்தவுட் பிளட். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்மளுடைய லினேயஸ் அண்ட் பசங்களா while taking notes, லாஸ்ட் 3 pages ஆஃப் யோர் நோட் புக்ஸ் இருக்கும்ல, அது வந்து இந்த இயர்ஸ்க்கு மோஸ்ட்டாக நீட்டில் இப்படி எந்த இயரில் கண்டுபிடிச்சாங்க அப்போல்லாம் கேட்க மாட்டாங்க. டு நாட் வரி. எப்பவுமே நீட்டில் வந்து யூனோ கான்செப்ஷுவல் கொஷின்ஸாக கேட்பாங்க. இப்படி மக்கடிக்கிற மாதிரி ஃபேக்சுவலான கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரேர். பட் ஸ்டில் ஃபார் த சேஃபர் சைட்
நல்லா இருக்கும்ல ஒருத்தர் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க. அதில் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தர இயர் இஸ் 1758. Our great Carl Linnaeus, what did he do? He divided. இப்போ அரிஸ்டாட்டிலை பற்றி மறந்துடணும் சரியா, பிகாஸ் நம்ம கார்ல் லினேயஸ் கிட்ட போயாச்சு. கார்ல் லினேயஸ் என்ன பண்ணார், he classified the organs into ரெண்டு. நீ வந்து பேசலையா, நீ மூவ் பண்ணலையா, நீ க்ரீனாக இருக்கியா, நீ எல்லாம் பிளான்ஸ். யூஆர் ஏபிள் டு மேக் சவுண்ட், யூஆர் ஏபிள் டு மூவ், அப்போ நீ எல்லாமே அனிமல். எவ்வளோ சிம்பிளான கிளாஸிஃபிகேஷனில் அந்த மாதிரி கார்ல் லினேயஸ் பண்ணிட்டாரு. ஸோ எப்படி இந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணாருன்றதுக்கு ஒரு சின்ன ஜிஸ்ட் இருக்குது. ஓகே, இந்த பிளான்ட் கிங்டமில் நம்மளோட பாக்டீரியா, நம்மளோட சயானோ, பசங்களா சயானோ மீன்ஸ் ப்ளூ க்ரீன் ஆல்கே. இப்படி கேட்கக்கூடாது, ஏன் மேம் சயானோ பாக்டீரியான்னு இருக்குது அதை பார்த்து ப்ளூ க்ரீன் ஆல்கேன்னு சொல்கிறீங்க. நோ, cyanobacteria is a kind of bacteria. அது காமனாக ப்ளூ க்ரீன் ஆல்கேன்னு சொல்லுவாங்க. வை, பிகாஸ் இது எல்லாமே ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா. மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியா ஆர் நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ். சாயிலில் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அண்ட் இதை ஏன் ஆல்கேன்னு சொல்கிறாங்கன்னா இது ஆட்டோட்ராஃபிக். எந்த மாதிரியான ஆட்டோட்ராஃபிக்? ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சன்லைட் வச்சு ஃபோட்டோசிந்தசிஸ் இட் மேக்ஸ். அதனால தான் இட் ஹேஸ் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ். குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்கிறனால தான் இதை நம்ம ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இட் இன்க்ளூட்ஸ் பாக்டீரியா, சயனோபாக்டீரியா, நம்மளோட ஃபங்கை, மோசஸ், அண்ட் இது நிறைய பேர் ஃபங்கி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஃபங்கை அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஐ ப்ரிஃபர் ஃபங்கை. ஓகேவா, ஃபங்கை, மோசஸ், ஃபர்ன்ஸ், பிளான்ஸ். அப்போ பிளான்ஸை மட்டும் நம்ம பிளான்ட் கிங்டமில் வைக்கல. ஹி கெப்ட் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே எல்லாத்தையுமே வந்து ஹி கெப்ட் அண்டர் பிளான்ஸ். ஓகேவா, இப்போ எதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மால் ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிளான்ட் கிங்டமில் வச்சார் அப்படின்னு பார்க்கணும். எதனால்? த ஃபர்ஸ்ட் திங் இஸ் presence of cell wall. இந்த ஸ்பெசிஃபிக்கான ஆர்கானிசம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு செல் வால் இருக்குது, ஒரு அவுட்டர் லேயர் இருக்குது, ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்குது. அதனால இதெல்லாமே நான் பிளான்ட் கிங்டமில் வச்சுட்டாரு. செகண்ட், இவரோட ஜஸ்டிஃபிகேஷன் என்னென்னா absences of locomotion. லோகோமோஷனை என்ன அர்த்தம்னா இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் லோகோமோஷன். இந்த அனிமல்ஸ்னால லோகோமோட்லாம் பண்ண முடியாது, கரெக்டாக? பிளான்ஸ்னால நடந்தெல்லாம் போக முடியாது. அதனால absence of locomotion. நெக்ஸ்ட் விஷயம், ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் செடிக்கிட்ட பேசுகிறேன், செடி ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுமா? இல்லை. ஸோ தெர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ். இப்போது எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலையை வந்து நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். ஏன் மேம்? சன்லைட் இஸ் an external stimuli. With the help of the sunlight only they undergo photosynthesis. Then isn't it an external stimuli and it's not responding? அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம். இவர் ஜென்ரலான எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை பற்றி பேசுகிறார். ஹியூமனோட இன்டராக்ஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது, அதை வச்சு மட்டுமே he is classifying. So do not cross over that concept with this. இதுதான். ஓகேவா? செகண்ட், அனிமல் கிங்டம். அனிமல் கிங்டமை வந்து என்ன பண்ணுறாரு, அனிமல் கிங்டமில் என்னென்னலாம் வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவன். நம்மளோட புரோட்டோசோவன்னா என்னன்னு தெரிலனாலும் பரவாயில்ல, இதை பற்றி நம்ம பின்னாடி படிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளோட அமீபா இருக்குல்ல, சின்ன வயசுலேருந்து புரோட்டோசோவன்னா அமீபா இஸ் அ புரோட்டோசோவன். பட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அ புரோட்டோசோவன்? புரோட்டோசோவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, புரோட்டோசோவனோட டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் என்ன, அதெல்லாம் இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். அதுதான் த இன்ட்ரிகசி ஆஃப் திஸ் சாப்டர். இப்போ தெரியுதா ஏன் இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே வச்சுருக்காங்கன்னு. நெக்ஸ்ட்டு இன்வெர்டிபிரேட்ஸ். இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னா முதுகு எலும்பு இல்லாத பிராணிகள், அனிமல் வகைகள், அதுதான் இஸ் இன்வெர்டிபிரேட்ஸ். which do not have a backbone or a
vertebral column அப்படி தான் சொல்லுவாங்க. vertebral column இதெல்லாம் இல்லாத அனிமல்ஸ்லாம் வந்து invertebrates. அண்ட் vertebrates என்னது, நம்மலாம் தான் vertebrates, ஒரு அனிமல்லாம் தான் vertebrates. அப்படின்னா என்ன அர்த்தம், முதுகு எலும்பு உள்ள பூச்சிகள் இல்லை அனிமல்ஸ், ஓகேவா, மிருகங்கள். ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அன் vertebrate is that which possess a vertebral column. எந்த ஒரு அனிமலுக்கு vertebral column இருக்கோ அது எல்லாமே vertebrates. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இவருக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு. ஸோ அனிமல் கிங்டமில் he is having protozoan, he is having invertebrate, he is having vertebrates. நெக்ஸ்ட், எதனால அனிமல் கிங்டமில் இதெல்லாமே அவர் இன்க்ளூட் பண்ணார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ஆப்சன்ஸ் ஆஃப் செல் வால். இப்போ ஹியூமன் cell do not have a cell wall, correct, and that's why it's like almost irregular in shape, but plants do have a cell wall. அதனால தான் அது பயங்கர காம்பேக்டாக ரிஜிடான ஷேப்பில் இருக்குது, ஓகேவா. இது ஒரு மெயின் க்ரைட்டீரியாவை இங்கே போஸ்ட் பண்ணிட்டாரு. என்ன க்ரைட்டீரியா, செல் வாலே இல்லைப்பா, அதனால தான் ஐ ஹவ் கெப்ட் இட் இயர்னு ஒரு பெரிய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. செகண்ட் திங், presence of locomotion. ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் லோகோமோட். நெக்ஸ்ட் இஸ் ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. என்னது, நான் இப்படி மாங்குன்னு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், யூ பீப்புள் ஆர் கீன்லி லிஸ்னிங் டு மீ அண்ட் டேக்கிங் நோட்ஸ், அதுதான் response to external stimuli. Next, it depends on other organism for food. இப்போ நான்லாம் photosynthesis பண்ணி சாப்பிட்றது இல்லையே, I am relying on vegetables, I am relying on other sources to eat, cook and eat, கரெக்டா. அதனால இவங்க எல்லாருமே they are not autotrophs, they are heterotrophs. ஓகேவா. ஸோ ஆட்டோட்ராப்ஸ், இங்கே இருக்கிறதெல்லாம் ஆட்டோட்ராப்ஸ், இங்கே அனிமல் கிங்டமில் இருக்கிறது எல்லாமே ஹெட்டிரோட்ராப்ஸ், அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய லினேயஸ் இதெல்லாம் தான் பண்ணிட்டாரு. எப்படி சூப்பர் டூப்பராக கிளாஸிஃபை பண்ணிட்டாரா, ஓகேவா. ஐ திங்க் போர்டு கொஞ்சம் கொச்சன்னு இருக்குல்ல, பட் ஸ்டில் யூ கேன் லிசன் டு இட். சம்டைம்ஸ் நான் நடத்தும் போது யூனோ வாட் ஐ அப்படியே கண்ணா பின்னா நான் ஸ்கிரிபிள்ன்றேன். ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இதோடைய இன்னும் சில கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் லிமிட்டேஷன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஏன் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்றதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ், ஆர்கானிசம் வித் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். கான்ட்ராஸ்டிங்னா என்ன பசங்களா, டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஸோ ஆர்கானிசம் with different characters, example prokaryotes, example eukaryotes. So prokaryotes எடுத்துட்டோம்னா என்ன அர்த்தம், these do not have a well developed nuclear envelope, பட் இதுக்கு they have a well developed nuclear envelope and organelles. இது எல்லாத்தையும் ஒன்றா அவர் பாட்டுக்கு பிளேஸ் பண்ணிடாது. தென் வாட்ஸ் த யூஸ் ஆஃப் கிளாஸிஃபைங், கரெக்டாக. அதனால இந்த மாடல் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் மாடலாகவே ஆகவே இல்லை. நெக்ஸ்ட், யூனிசெல்லுலர் ஆர்கானிசமையும் சரி மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் சரி அதையும் ஒன்றா வச்சாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், பாக்டீரியா இஸ் அ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், ஃபங்கை இஸ் அ மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம். இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சா எப்படி இந்த மாடல் சக்ஸஸ்ஃபுல்லாகும், அதனால் ஃப்ளாப் ஊற்றிக்கிச்சு. நெக்ஸ்ட், ஆர்கானிசம், ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம் அண்ட் நான் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம். அதாவது ஆல்கே இஸ் அ ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம், ஃபங்கை இஸ் அ நான் ஃபோட்டோசிந்தட்டிக். ஃபங்கை வந்து ஹெட்டிரோட்ராபிக், சாப்ரோஃபைட்டிக், இந்த மாதிரியான மோட் ஆஃப் நியூட்ரிஷனை எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம். அப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சா எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகும், அண்ட் தட்ஸ் வை இட்ஸ் அ ஃப்ளாப், ஓகேவா. நெக்ஸ்ட், சம் ஆர்கானிசம் ஷோஸ் both the features of plants and animals. For example, euglena, paramecium, அமீபா, இது எல்லாமே என்னது, பிளான்ட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது, அனிமலோடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், euglena that can undergo photosynthesis. euglena is a single celled. அப்போது ஒரு பிளான்ட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது பிகாஸ் தே possess photosynthesis. ஒரு அனிமலோடைய கேரக்டரிஸ்டிக்ஸுமே இருக்குது பிகாஸ் அதுக்கு ஒரு ஃப்ளெஜெல்லாம் இருக்கும், அது மூலியமாக தான் மூவ் ஆகும். அப்போ இதை எப்படி ஒரே அனிமல் கிங்டமில் ப்ளேஸ் பண்ண முடியும், இல்லை பிளான்ட் கிங்டமில் ப்ளேஸ் பண்ண முடியும், அதுவும் இதோட பெரிய ட்ராபேக். நெக்ஸ்ட்டு, ஸ்பாஞ்சஸ் லைக் பிளான்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட்
having irregulatory branch structure. அப்போ ஸ்பாஞ்சஸ் இருக்குல்ல, இப்போ பிளான்ட் கிங்டம்னா என்னன்னு சொல்லிட்டாரு, மூவே ஆகாத அனிமல் தான் பிளான்ட் கிங்டம்லாம் வச்சுருக்கேன்னு. அப்படி பார்த்தா ஃபைலம் போரிஃபெரால ஸ்பாஞ்சஸ் இருக்கும்ல, ஸ்பாஞ்சஸ் என்ன பண்ணும், மூவே ஆகாது. அப்போ எப்படி அவர் இந்த அனிமல் கிங்டம்க்கு இதான் கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த பிளான்ட் கிங்டம்க்கு இதான் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு எப்படி அவர் சொல்ல முடியும்? அதனால திருப்பியும் ஃப்ளாப்பு. ஸோ ஃபங்கை ரிசம்பிள்ஸ் பிளான்ட்ஸ் இன் ஹேவிங் அ செல் வால். ஸோ இப்போ ஃபங்கை பிளான்ட் கிங்டம்லேயே வச்சுட்டு போட்டோம், பட் ஃபங்கை இஸ் நாட் ஃபோட்டோசிந்தட்டிக், ரைட்? அப்போ எப்படி ஃபங்கை பிளான்ட் கிங்டமில் வைக்க முடியும்? அகெயின் ஃப்ளாப்பு. ஓகேவா? ஸோ தட் இஸ் வை திஸ் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வாஸ் நாட் அ சக்ஸஸ்ஃபுல். பட் கொஞ்சம் வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம தலை யார்? ஏர்ன்ஸ்ட் ஹெக்கில் இந்த இயர் 1866. நம்ம ஏர்ன்ஸ்ட் ஹெக்கில் 1866 என்ன பண்ணிட்டு வர்றாரு? எவ்வளோ நேரம் எடுத்திருக்கேன்? 26 minutes. இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு விட்டுட்டேன்னா கண்டிப்பாக பசங்களா ரிமெம்பர், நான் ஒரு 30 minutes அப்படி தான் எடுப்பேன். ஆனால் கீன்ஃபுல்லி லிசன் டு த கிளாஸ். ரொம்ப நேரம்லாம் நான் எடுக்க மாட்டேன், பார்ட் பை பார்ட்டாக நான் ரிலீஸ் பண்ணுறேன். பட் லிசன் டு த கிளாஸ் அண்ட் டேக் நோட்ஸ், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஒரு ஸ்லைடோட முடிச்சுருவோம். ஸோ நம்ம இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோன்னா 3 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். கரெக்டாக? இப்போது இந்த 3 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து யார் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்கன்னா ஏர்ன்ஸ்ட் ஹெக்கில் தான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ஸோ ஆஸ் த நேம் சஜஸ்ட் இதுக்கு 3 கிங்டம். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி கிளாஸிஃபை பண்ணவங்க என்ன பண்ணாங்க? 2 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், கிங்டம் பிளான்டே, கிங்டம் அனிமேலியா அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. பட் நம்மளுடைய ஏர்ன்ஸ்ட் ஹெக்கில் இந்த இயர் 1866 என்ன பண்ணிட்டாருன்னா 3 kingdமாக கிளாஸிஃபை பண்ணிட்டாரு. என்னென்ன 3 kingdom பண்ணியிருக்காருன்னா, he divided living organism into 3 kingdoms. Number 1 Plantae, number 2 Animalia, number 3 Protista. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து மோல்ட் பண்ணிட்டு வராங்க. ஓகே, அப்படிதான். ஸோ ஃபர்ஸ்ட்டு பிளான்டே. பிளான்டேல இட் இன்க்ளூட்ஸ் மாசஸ், ஃபர்ன்ஸ், நம்மளுடைய பிரையோஃபைட்ஸ் விச் இஸ் நான் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ், நம்மளுடைய ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் லைக் பைன் ட்ரீ, சைக்கஸ் ட்ரீ, அப்புறம் நம்மளுடைய ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? பிளான்டேல வச்சுட்டாரு. ஆல்மோஸ்ட் அக்செப்டபிள் பான்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஏன்? பிகாஸ் ஆல்மோஸ்ட் every organism which is placed in the plantae அது வந்து ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனாக இருக்குது. பட் சில எக்ஸப்ஷன் இருக்கும், பட் அதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப கவனிக்கல. இதுவே ரொம்ப பெருசாக பேசினாங்க. சரியா? செகண்ட் திங் இஸ் அனிமேலியா. அனிமேலியாவில் என்ன பண்ணிட்டாரு? வெர்டிபிரல் காலம் இருக்கிறது ஒரு செட்டு, வெர்டிபிரல் காலம் இல்லாதது ஒரு செட்டாக பண்ணிட்டாங்க. ஓகேவா? தட் இஸ் இட் இன்க்ளூட்ஸ் இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் வெர்டிபிரேட்ஸ். ஸோ அது வந்து அனிமேலியா. செகண்ட் புரோட்டிஸ்டா. இப்போ பாருங்கள் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணி எஸ்கேப்ட் ஆல் ஹியர். இட் இன்க்ளூட்ஸ் ஃபங்கை. ஃபங்கைனா என்ன பசங்களா? பூஞ்சை. ஓகேவா? இப்போ நிறைய பேர் தலையில் வந்து பொடுகு வரும் தெரியுமா? there is like dandruff white-ஆ, that is a fungi eventually. சரியா? ஸோ ஃபங்கை, புரோட்டோசோவன்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபங்கை என்னென்னா, இப்போ ஒரு பிரெட் இருக்குது, இது வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? எனக்காக பண்ணி பார்க்கணும், அதுக்குன்னு ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணி அம்மாட்ட அடி வாங்கக்கூடாது. ஒரு பிரெட் பேக்கெட் எடுத்துக்கோங்க, அதில் ஒரே ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட், அந்த ஸ்லைஸ் ஆஃப் பிரெட்லேயே ஒரு குட்டி பீஸ், ரெக்டாங்கிள் ஒரு ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு நல்லா மாய்ஸ்சராக இருக்கிற ஒரு பிளேஸில், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கபோர்ட்குள்ளே இல்லை கிச்சனோட ஒரு ஷெல்ஃபுக்கு அடியில் அப்படி வச்சுட்டு ஒரு 5 days மறந்துடுங்க. அதுக்கப்புறம் டேக் தட் பிரெட் பேக்கெட், தட் பீஸ் ஆஃப் பிரெட், டு நாட் ஸ்மெல் இட். பயங்கர அப்னாக்ஷியஸான ஒரு ஸ்மெல் அடிக்கும். எனக்கு என்ன கமெண்ட் பண்ணுன்னா, எந்த கலர் ஃபங்கை உங்களுக்கு வளருதுன்னு கமெண்ட் பண்ணும். மோஸ்ட்டாக ரைசோபஸ் தான் வளரும். பட் ஆனால் ரைசோபஸில் நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கும்ல, டிஃப்ரெண்ட் கலர் ப்ரொடியூசிங் ஸ்பீஷீஸ். சம்டைம்ஸ் ஆரஞ்செல்லாம் நான் வளர்ந்து பார்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பிகாஸ் யூ நோ, மோர் யூ புட் இன் டு ப்ராக்டிக்கல், தி மோர் யூ லேர்ன்.
ஸோ அதுதான் வந்து protista. ஸோ protista always includes fungi. Always includesன்றதை விட according to him, according to whom are great Ernst Haeckel, ஓகேவா, according to Mr. E.H. என்ன பண்ணாரு, புரோட்டிஸ்டால ஃபங்கை வச்சுட்டாரு, புரோட்டோசோவன்ஸ் வச்சுட்டாரு, ஆல்கேவும் வச்சாச்சு. ஓகேவா, ஆல்கே இஸ் ஆல்மோஸ்ட் என்னது ஃபோட்டோசிந்தட்டிக், அதையும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாக்டீரியாவும் வச்சுட்டாரு. ஹி ஹஸ் கெப்ட் பாக்டீரியா ஆல்சோ. பாக்டீரியானா இட் இன்க்ளூட் சைனோ பாக்டீரியா எல்லாமே. நெக்ஸ்ட்டு ஸ்லைம் மோல்ஸ். ஸ்லைம் மோல்ஸ்னால் என்ன தெரியுமா, தெர் ஆர் அ லாட் ஆஃப் ஸ்லைம் மோல்ஸ். நீங்கள் ஸ்லைம் மோல்ஸை பார்க்கணுன்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதை ரொம்ப நாளாக கழுவாமல் ஜஸ்ட் ஸ்மெல் இட், ஆர் கையை அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே வென் யூ ஃபீல் இட்னு ஒரு மாதிரி வழவலன்னு மியூசிலாஜினஸை யூ குட் ஃபீல் சம்திங், தட்ஸ் அ மோல்ட். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி மோல்டு ஜென்ரலாக தே டோன்ட் காஸ் எனி திங். ஓகேவா, அதனால தான் நிறைய பேர் அழுக்கு பாட்டிலில் குடிச்சோம் யூ பிகம் ரெசிஸ்டன்ட், பட் சம்டைம்ஸ் சிச்சுவேஷன் மைட் டர்ன் ஓவர். ஸோ அதனால எப்போவுமே அட்லீஸ்ட் 3 days ஆர் மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் உங்கள் வாட்டர் பாட்டில்ஸை வந்து ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். எப்போவுமே பசங்களா ஃபார் சிம்பிள் திங்ஸ் ரைட், டு நாட் ரிலை ஆன் யுவர் மதர். ஓகேவா, நீங்கள் நினைக்கலாம் ஏன் இவங்க டீச் பண்ணும்போது நடுநடுல வேறு ஏதாவது பேசுகிறாங்கன்னா, திஸ் இஸ் ஆல்சோ அ ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன், திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஐ சி மெனி சில்ட்ரன் ஒரு சின்ன யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்கறது கூட தே ரிலே ஆன் தேர் மதர், விச் இஸ் வெரி பேட். உங்கள் விஷயத்தை டூ இட் யோர் செல்ஃப், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா, லைஃப் ஸ்கில் அதெல்லாம், சின்ன சின்ன பாட்டில் வாஷிங் அதெல்லாம், பீட் பாய் ஆர் பீட் கேர்ள். சரியா, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஸ்லைம் மோல்ஸ். ஐ டோல்ட் யூ தி எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்லைம் மோல்ஸில். அவ்வளோதான், ரொம்பலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இன்றைக்கி ரொம்ப லிமிட்டடாக தான் ஐ டாட் யூ. இதுக்கப்புறம் நிறையா இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐ டீச் யூ இன் லெக்சர் 2. இந்த லெக்சரில் வி saw an introduction to biological classification and நம்ம என்ன பார்த்தோம் இந்த லெக்சரில், we studied about 3 kingdom system of classification. ஓகேவா, ஒரு ரெவ்யூ மாதிரி பண்ணிடலாம், பிகாஸ் இன்கேஸ் உங்களுக்கு இது பண்ணோன்னா இது ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் we started with an introduction to biological classification, அதுக்கப்புறம் 2 kingdom classification பற்றி பார்த்தோம், 3 kingdom classification பற்றி அதோட ட்ராபேக் பார்த்தோம், அப்புறம் 3 kingdom classification பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ட்ராபேக்ஸ், லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் 3 kingdom classification பற்றி பார்க்க போகிறோம். Until then, stay tuned. Bye bye.